நியமனம் சம்பந்தமாக அறிவிப்பதற்காக புதுச்சேரியிலிருந்து இளைஞரணி தலைவர் என்ற முறையில் இன்று காரைக்கால் வந்துள்ளோம். என் கூட என்னுடைய மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் தொகுதி நிர்வாகிகளும் வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக இன்று காரைக்கால் மாவட்ட தலைவர் மற்றும் துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், செயலாளர் மற்றும் பொருளாளர் 5 பேரை நியமனம் பண்ணியிருக்கிறோம். இது முதல் கட்ட பட்டியல். மாவட்ட நிர்வாகிகள் பட்டியல் இன்னும் சுமார் 25 நபர்கள் வந்து நியமனம் பண்ணியிருக்கிறோம் விரைவில். அடுத்தது தொகுதி தலைவர்கள் 4 தொகுதி: திருநள்ளாறு, இறைவி, காரைக்கால் தெற்கு, காரைக்கால் வடக்கு, இறைவி. அந்த 4 தொகுதிக்கான தலைவர்களை வந்து இன்று அறிவித்திருக்கிறோம். இந்த 9 நபர்களும் முதல் கட்டமாக இளைஞரணி சார்பாக நியமனம் பண்ணியிருக்கிறோம். விரைவில் இந்த தொகுதி தலைவர்கள் அவருடைய முயற்சியில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர் அவங்களுடைய ஒப்புதலோடு, மாவட்ட தலைவர் ஒப்புதலோடு, இறுதியாக நம்மளுடைய அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் நிறுவனரும் புதுச்சேரி முதலமைச்சரோட ஒப்புதலோடு அடுத்த ஒரு வாரத்தில் அனைத்து நிர்வாகிகள் நியமிக்கப்படும். அது தொடர்ச்சியாக தொகுதி தலைவர்கள் நெடுங்காடு, திருநள்ளாறு, காரைக்கால் தெற்கு, இறைவி, இந்த 4 தொகுதி தலைவர்களும் அவங்களுக்கு கீழே 24 பேரை நியமனம் பண்ணணும். அதுக்கான ஒப்புதலுடைய விண்ணப்பத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அவங்ககிட்ட கொடுக்க இருக்கிறோம். விரைவில் இன்னும் 10 நாளில் இந்த அனைத்து நிர்வாகிகளும் சுமார் காரைக்கால் மாவட்டத்துக்கு மட்டும் 200 நிர்வாகிகள் இளைஞரணி சார்பாக நியமனம் பண்ண. இந்த நியமனம் முடிந்தது பின் அறிமுக கூட்டம் விரைவில் இந்த நடத்த சொல்ல இருக்கிறேன். தொடர்ச்சியாக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி இளைஞரணியோட முதல் நோக்கம் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் முதலமைச்சரும் மக்களுக்கான தொண்டுவத திட்டத்தை மக்களிடம் எடுத்துகிட்டு போய் திருமுனை பிரச்சாரமாக செய்யப்பட்டு வருகின்ற 2026 மீண்டும் என்ஆர் ஐயா அவர்களே முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் என்பதால் இந்த இளைஞரணியோட முதல் நோக்கம். இதை நோக்கி எங்கள் பயணம் தொடரும்.